தஞ்சாவூர் ஸ்டைலில் சூப்பரான பூண்டு மிளகாய் சட்னி, செம டேஸ்டியான சட்னி, அது கூட ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் அதுவும் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு ரெண்டையும் பார்க்கலாம். இந்த பூண்டு மிளகாய் சட்னிக்கு நம்ம என்ன பொருட்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு, காய்ந்த மிளகாய், வெங்காயம் குறைந்த அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். பூண்டு தான் அதிக அளவு நம்ம எடுத்துக்கணும். இப்போ காய்ந்த மிளகாயை நம்ம வறுத்துக்கணும். ஆனால் லைட்டாக தான் வறுத்துக்கணும். லேசாக வாசனை வந்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டும் வெங்காயமும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கடாயிலேருந்து எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நம்ம புளி சேர்க்கணும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் இந்த சட்னி. அதனால் உங்களுடைய காரத்தை வந்தாப்பில் மிளகாய் சேர்த்துக்குங்க. அது போல் புளியும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம காய்ந்த மிளகாயை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், புளி எல்லாத்தையும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே நான் உப்பு போட்டதுனால இதில் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அப்படியே தாளிச்சிட்டு நம்ம அதிலே கொட்டிடலாம். ஆனால் இது நீங்கள் மிக்சியை கழுவி ஊற்றுற போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் அப்படியே கழுவி ஊற்றின தண்ணியும் சேர்த்து அப்படியே ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் சட்னி வீணாகாமல் இருக்கும். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் அதிகமாக விடணும். நல்லெண்ணெய் அதிகமாக விட்டிங்கன்னா சட்னி சூப்பராக இருக்கும். வதக்கும் போது நல்லெண்ணெய் விடுங்க. அதே போல் தாளிக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக நல்லெண்ணெய் விட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளானா கூட சட்னி அப்படியே அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டியான சட்னி. இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நம்ம சட்னியை கொஞ்சம் கூடுதல் நல்லெண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிடும்போது தான், இந்த நல்லெண்ணெயோடு தொட்டு சாப்பிடும்போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. எங்களுக்கு தயிரும் பிடிக்கும். நாங்கள் இந்த தோசையோடு சேர்த்து தயிர் தொட்டு சாப்பிடுவோம். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தயிர் சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா கெட்டி தயிரோடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தோசையை நான் மெலிசாவும் ஊற்றி கொடுத்தேன் கவினுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு வெள்ளைப்பாகு தண்ணியை கரைச்சி எடுத்துக்கிறது. அதோட ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு, உங்களுக்கு தேவையான அளவு எலுமிச்சப்பழ சாறு, அது புளிப்புக்கு தேவைந்தாப்பில் எலுமிச்சப்பழ சாறு எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள அயன் சத்து எல்லாமே உங்களுக்கு உடம்புல சேரும். கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு இது மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. நல்ல செரிமானம் கொடுக்கும். இது போல் வீடியோக்கள் வேணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.